கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முதல் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு தலைப்பிலே நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதுதான் கர்த்தருடைய ஊழியம் அல்லது கர்த்தருக்கு செய்கிறதான சேவை. அந்த காரியத்தை குறித்து நாங்கள் இந்த நாள் முதல் கொண்டு நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவ பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபித்து இந்த படிப்பை நாங்கள் ஆரம்பிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறதான தலைப்பை மத்தியமாய் வைத்து கர்த்தர் எங்களுக்கு போதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவாய் ஊழியம் செய்கிறோம் என்பது பொருட்டல்ல, ஆனால் கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாய் செய்ய வேண்டும் என்கிறதாய் வேதம் சொல்லுகிறது. அந்த பிரகாரமாய் உடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. அதை குறித்து கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. வந்ததான பிள்ளைகளுக்காய் சோதரன் இன்னும் நேரலையிலே பார்க்கிறதான ஒவ்வொருவரும் இதை கற்று பிரயோஜனப்படுத்தட்டும். இந்த நாளிலே வர முடியாமல் போனவர்களும் இதை பார்த்து கற்றுக்கொள்ளட்டும். எதை செய்தாலும் தேவ சித்தத்திற்கு அமைய செய்ய எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். ஊழியத்தை குறித்து நாங்கள் அநேகம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இரண்டு காரியம் மிகவும் முக்கியமானது. ஒன்று நம்முடைய குடும்பம் அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இரண்டாவது நாங்கள் கர்த்தருக்கு செய்கிறதான ஊழியம். இது ரெண்டும் மிகவும் மிகவும் முக்கியமானது. ஆனால் இந்த ரெண்டையும் தான் நாங்கள் அலட்சியப்படுத்துகிறது. குடும்ப வாழ்க்கையை குறித்தோ அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தோ நாங்கள் அதிக அக்கறை செலுத்துவதில்லை. என் இஷ்டத்துக்கு நான் வாழ்கிறேன் என்பதான போக்கிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஊழியம் என்று வரும் பொழுதும் இது என்னவோ நாம கர்த்தருக்கு நாங்கள் இலவசமாய் செய்கிறதாய் நாங்கள் நினைத்து நாங்கள் செய்கிறதான ஒரு காரியம். அதாவது ஒரு நிர்விசாரத்தோடு கூட செய்கிறது தான் இந்த ஊழியம். ஆனால் இந்த ஊழியம் நாங்கள் யாருக்கு செய்கிறோம் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு செய்கிறோம். ஒரு ஸ்தாபனத்துக்கு செய்யவில்லை, ஒரு திருச்சபைக்கு செய்யவில்லை, ஒரு ஊழியருக்கு செய்யவில்லை, அல்லது ஏதோ நமக்கு முடியும், நமக்கு தாளம் இருக்கிறது, திறமை இருக்கிறது என்பதாய் நாங்கள் செய்கிறோம் என்று செய்கிறதில்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற விதமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது தான் ஊழியம். வேலை செய்கிறவர்கள் உங்க இஷ்டத்துக்கு உங்க வேலைத்தலத்தை வேலை செய்ய முடியுமா? ஒவ்வொரு வேலைத்தலத்துக்கும் ஒவ்வொரு விதமான நிபந்தனைகள் உண்டு, சில கிரைட்டீரியாஸ் உண்டு. அந்த இடத்திலே நாங்கள் இப்படித்தான் இந்த நேரத்துக்கு போக வேண்டும், இந்த நேரத்துக்கு நாம் வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சில நிபந்தனைகள் கொடுத்திருக்கிறார். அந்த வேலை எப்பேற்பட்டது என்று சொல்லி நம்முடைய தகமைக்கு ஏற்பதாக அந்த வேலைகள் நமக்கு அமையும். ஆனால் நமக்கு திறமை இல்லாத நம்மை எடுத்து பயன்படுத்துகிறது தான் கர்த்தருடைய ஊழியம். திறமை உள்ளவர்கள் கர்த்தருக்கு தேவையில்லை. யார் தங்களை
தங்களை வெறுமையாக்கி தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தருக்கு தேவை. ஏனென்றால் அவர் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த விரும்புகிறவர்களை வைத்து செய்கிறது தான் ஊழியம். எனக்கு தாளந்து இருக்கிறது, நான் வேதாகம கல்லூரியிலே கற்றிருக்கிறேன், எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு ஞானம் இருக்கிறது, ஒரு கூட்டத்தை வைத்து நடத்தக்கூடியதான திறமை இருக்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறது. இது எல்லாம் இருந்ததுக்காய் செய்கிறதானது அல்ல ஊழியம். இது எல்லாம் இருந்தாலும் இது எல்லாம் இல்லாமல் செய்து தேவன் நம்ம எப்படி பயன்படுத்துகிறாரோ அந்த அவர் பயன்படுத்துகிற விதத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து செய்கிறது தான் ஊழியம். அதனால்தான் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனத்தின் முதல் பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். எரேமியா 48 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்திலே திட்டமும் தெளிவுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. சிங்களை மடப்பட்டாக்கியா அலசகாமி நேரு கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். எரேமியா 48 அலசகமி கரநாட்ட ஷாப வேவா. அப்ப கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்த காம் சபிக்கப்பட்டவனாய் இருந்தான். தகப்பனுடைய நிர்வாணத்தை தன்னுடைய சகோதரனை ஆபேலை கொண்ட காயின் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். இப்படி சாபமான அநேகரை நாங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவரை வஞ்சித்த ஆக்கிலால் பிரிஸ்கிலா அனனியால் சப்ரால் 2 பேருமே ஒரே இடத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். நாங்கள் கர்த்தருடைய வேலையை நாங்கள் செய்கிறவர்களாய் இருந்தால் நாங்கள் அதை சரியாய் செய்ய வேண்டும், அசதியாய் செய்யக்கூடாது, ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது. ஐயோ பாஸ்டர் கொடுத்துட்டாரு, சிஸ்டர் கொடுத்துட்டாரு, அல்லது நம்முடைய லீடர் கொடுத்துட்டாங்கன்னு செய்யக்கூடாது. அப்படி உங்களால் செய்ய முடியாதுன்னு விளையிறணும். ஆனால் கர்த்தருடைய வேலையை நாங்கள் செய்வோமா இருந்தால் அதை நாங்கள் அசதி இல்லாதபடி நேர்த்தியாய் நாங்கள் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த நாளிலே ஜோஷுவா தனியா இந்த சபையை பெருக்கி இருக்கிறார், மொப்பன் இருக்கிறார், படியெல்லாம் கூட்டி இருக்கிறார், வெளியில வாசல் எல்லாம் பெருக்கி இருக்கிறார். இதெல்லாம் தனியாய் செய்திருக்கிறார். அவருக்கு எத்தனை வயசு? 14 வயசு. அப்ப இப்பேற்பட்டதான பிள்ளை, அதாவது நான் அவரை கூப்பிட்டு வேற வேலையில் அங்க செய்ய சொல்லும் பொழுது அவர் ஒரே அறிவிப்பறியா இருந்தார். ஏன்னு கேட்டா நான் போய் பெருக்கணும் இருந்தார். அதாவது நான் எதை சொல்ல வருகிறேன், அது பெருக்கிற காரியமா இருந்தாலும் ஆலயத்தை மொப்பண்ணுகிற காரியமா இருந்தாலும் அதை நாங்கள் சரியாய் நாங்கள் செய்ய வேண்டும். படியெல்லாம் பெருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல அது அதுல யாரும் வந்து உட்கார போறதும் இல்லை, அதுல இப்படி மேலே ஏறி வந்து போறதுதான். அதுல பெருசா டஸ்ட் இருந்தாலும் தெரியாது. ஆனாலும் அவ்வளவு படிகளையும் மேலிருந்து 2வது 3வது மாடியில இருந்து கீழே வரையும் பெருக்கி வாசலையும் பெருக்கி விட்டுருக்கிறார். அப்ப இதுதான் கர்த்தருடைய வேலையை நேர்த்தியாய் செய்கிறது. இங்க மட்டும் மேல அப்படியே பார்க்கிறதுக்கு கூட்டிட்டு போறது கிடையாது.
சில நேரங்களில் அப்படியே பெருக்கி இருக்கும். ஆனா வந்து காலை எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு பார்க்கும் பொழுது அந்த காலில் எனக்கு மண்ணை மிதிப்படுறது உண்டு. அப்ப இதையெல்லாம் நாங்கள் இந்த ஆலயத்தை நான் மேற்பார்வை செய்கிறவனா இருந்தாலும், இல்ல இந்த சபையை நான் நடத்துகிறவனா இருந்தாலும், இந்த சபை யாருடையது? கர்த்தருடையது. இந்த ஊழியம் யாருடையது? கர்த்தருடையது. அப்ப நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். அதை உண்மையாய் செய்ய வேண்டும். அதை உத்தமமாய் செய்ய வேண்டும். அதை கர்த்தர் பார்த்து மகிழும்படிக்கு நாங்கள் செய்ய வேண்டும். மனுஷர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக அல்ல, அவர்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்கள் என்னை இந்த வேலையெல்லாம் செய்தாங்கன்னு சொல்லி பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. இன்னைக்கு பாராட்டுற மனுஷன் நாளைக்கு அவன் திட்டுவான். நான் போன கிழமை பெருக்கினானா இந்த கிழமை பெருக்கல அப்படிமா. ஆனால் நம்மை ஒரே விதமாய் பார்க்கிற ஒருவர் என்று சொன்னால் நாம் ஊழியம் செய்கிறதான கர்த்தர் மாத்திரமே. அவர் பார்க்கிறதற்கு ஏதுவாக, அவர் நம்மை மெச்சுகிறதற்கு ஏதுவாக, அவர் நம்மை புகழ்கிறதற்கு ஏதுவாக நாங்கள் செய்தாலே போதுமானது. நாங்கள் செய்தால் சரியாய் செய்ய வேண்டும், இல்லைன்னா அது செய்யவே கூடாது. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்ப நம்முடைய கர்த்தருடைய வேலை எதுவா இருந்தாலும் அது கர்த்தருடைய வேலை. ஆலயத்தில் நாங்கள் செய்கிற வேலை அது கர்த்தருடைய வேலை. சனிக்கிழமையிலே நாங்கள் 150 பேருக்கும் அதிகமாய் நாங்கள் சமைத்து சாப்பாடு கொடுக்கிறோம் இல்லையா? அப்ப அப்படி கொடுக்கும் பொழுது நாங்கள் பொருட்கள் வாங்குகிறது முதல் கொண்டு சமைத்து பாசல் கட்டி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற வரைக்கும் அது நம்முடைய ஊழியம். அதோடு கூட ஊழியம் முடிகிறது இல்லை. சமைத்த பாத்திரங்களை கழுவி வைக்க வேண்டும். அந்த நாங்கள் சமைத்து மற்ற காரியங்கள் செய்த ஸ்தானத்தை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். இது எல்லாமே அந்த இடத்துல செய்கிறவருடைய வேலை. கழுவுறது என் வேலை, சமைக்கிறது என் வேலை, துடைக்கிறது என் வேலை, மற்றது இதெல்லாம் கிளீன் பண்றது என் வேலை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை எடுத்து செய்கிறது நல்லது. ஆனால் அந்த வேலையை செய்கிறவர்கள் அந்த குறிப்பிட்ட நாளில இல்லாத பட்சத்தில் அந்த வேலையை நாம் செய்ய வேண்டியது கட்டாயமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த முழு ஊழியமும் நாங்கள் யாருக்கு செய்கிறோம்? கர்த்தருக்கு செய்கிறோம். நாங்கள் பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லாமே இந்த காரியங்களை தான். நான் பசியா இருந்தேன், என்னை ஒருவரும் எனக்கு ஆகாரம் தரவில்லை. நான் தாகத்தோடு கூட இருந்தேன், ஒருவரும் என்னை தாகம் தீர்க்கவில்லை. நான் வைத்தியசாலையில இருந்தேன், ஒருவரும் வந்து என்னை விசாரிக்கவில்லை. நான் சிறைச்சாலையில இருந்தேன், ஒருவரும் வந்து என்னை பார்க்கவில்லை. இதான் ஆண்டவர் நம்மள கேட்க போறார். நீ பெரிய குருசைட் நடத்தினியான்னு கேட்க மாட்டார். நீ எத்தனை 1000 பேருக்கு சுவிசேஷம் சொன்னியான்னு கேட்க மாட்டார். இதெல்லாம் செய்ய வேண்டியது நம்முடைய வேலை. ஏனென்றால் ஆண்டோடைய பிரதான கட்டளை அதுதான். நாம் உலகெங்கும் சென்று சகல சிருஷ்டிகளுக்கும் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை. சுவிசேஷம் சொல்லுகிறது சுவிசேஷ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் மாத்திரம் செய்கிற ஊழியம் கிடையாது. உங்களை ஒரு வேலை தளத்திலே கர்த்தர் வைத்திருப்பாரானால் அந்த வேலை தளத்திலே இருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொல்ல வேண்டும். ஐயோ, நாங்க வேலை செய்யறது வந்து ஒரு முஸ்லிம் கம்பெனி, நாங்க வேலை செய்யறது வந்து ஒரு ஹிந்து கம்பெனி, நாங்க வேலை செய்யறது வந்து ஒரு புத்திஸ்ட் கம்பெனி,
அப்படி நாங்க பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு நாங்க வேலைக்கே போக கூடாது. ஏன்னா நாங்க புத்திஸ்ட் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவன். அப்ப அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அது திருமணத்துக்கு மாத்திரம் கிடையாது, சேர்ந்து தண்ணி அடிக்கிறதுக்கும் தான், சேர்ந்து அவுட்டிங் போறதுக்கும் தான், சேர்ந்து ஷாப்பிங் போறதுக்கும் தான். ஏன்னா அந்நிய நுகத்தில் இருக்கிறவங்களுடைய டேஸ்ட் வேற இல்ல. நாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு போடுறதுக்கு ஒரு வெள்ளை ஷர்ட் வாங்குவோம் அப்படின்னு போடுவோம். நாங்க சர்ச்சுக்கு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு சுடிதார் வாங்குவோம், அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு நீட்டமா ஒரு லைட் கலர் டாப் வாங்குவோம் அப்படின்னு போவோம். ஆனா உங்களோட கூட போறவங்க என்ன வாங்குவாங்க? ஒரு ஸ்கினி வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா வேற என்ன வாங்குவாங்க? நெட்டா இருக்கிற ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்குவாங்க. அப்ப அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அப்ப அப்பேற்பட்டவங்களோட கூட நாங்க ஷாப்பிங் கூட போக கூடாது இல்ல. அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறதான ஸ்தானத்திலே, கர்த்தர் நம்மை உப்பாய் நம்மை வெளிச்சமாய் கர்த்தர் அந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். அப்ப அந்த இடத்திலே நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய வேலை. அப்படின்னா ஆண்டவர் நம்மிடத்துல கணக்கு கேட்பார். நான் உனக்கு ஒரு வேலையை கொடுத்தேன், உனக்கு வேலையை கொடுத்து அந்த இடத்துல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறேன், அந்த வேலை எத்தனை பேர் நிறைவேற்றிருக்கிறீங்க? உங்களை ஒரு இடத்துல வச்சு அன்னைக்கு யதார்த்தமாய் நம்முடைய மகனுடைய வீட்டுக்கு போகத்தக்கதான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. வீட்டுக்கு போகல, அவரை ப்ரொப் பண்றது போறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. அப்ப நிஷாண்ட வீட்டுக்கு போற வழியில எத்தனையோ வீடுகள் இருக்குது. அந்த இடத்துல போய் ஒரு நாளைக்கு ட்ரக் கொடுத்தாலே நான் நினைக்கிறேன் 500 வீட்டுகளுக்கு மேல இருக்கு அந்த பக்கம். அப்ப அந்த இடத்துல அவரை கர்த்தர் வைத்திருக்கிறதுக்கு நோக்கம் உண்டு. அந்த இடத்திலே அவரை ரட்சித்ததற்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ட்ராகும் போதே பெரிய புத்த சிலை, பெரிய பன்சலையும் இருக்குள்ள. அப்ப இதெல்லாம் தாண்டி நம்மளோட வீட்டுக்கு போகணும். அப்ப இவர் அந்த பன்சலில் ஆமதுருக்கு சுவிசேஷம் சொல்லலாம் யார் சொல்ல முடியும்? வெளியே இருந்து போய் சொல்ல முடியுமா? முதல்ல அந்த சாதுவோட ஃப்ரெண்ட் ஆகணும். போகலாம் சாது அப்படி சிரிச்சுட்டு போயிட்டு அடுத்த முறை கேவத விவாத போகாதைக்கு விதியை அப்படின்னு சொல்லி அவரோட மெதுவாக டயலாகை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு அவர் நம்மள்கிட்ட கேட்பாரு, போய் அப்பதான் உதயமா இருக்கா யாரமா தைக்கணும் அப்படின்னு அப்போ சொல்ல வேண்டியதான் நான் பள்ளியில சபாவோட. அப்ப நமக்கு அந்த சுவிசேஷத்தை கர்த்தரை அறிவிக்கிறதற்கு வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போலதான் நம்முடைய பாடசாலை, நம்மோட கூட கற்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நம்முடைய சிநேகிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களோட வீட்டுக்கு போறோம், நாங்க விளையாடுறோம், நாங்க அவங்களோட கூட எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம். ஆனா என்னைக்காவது அவங்கள சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கோமா? மற்ற நாள்ல வேணாம், ஃபர்ஸ்ட் சண்டே வாங்க, ஃபெலோஷிப் இருக்குது, எங்களோட கூட சாப்பிட்டு போலாம் கூப்பிட்டுருக்கிறோமா? இதெல்லாம் கர்த்தருடைய வேலை. அப்ப இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த பூமியிலே கர்த்தர் என்னை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன் கர்த்தர் என்னை ரட்சித்தார்? அவருடைய வேலை செய்யும்படி. அப்ப அவருடைய வேலையை நான் அசதியாய் செய்வேன். ஆனால் அது சபையா இருக்கட்டும், அது நம்முடைய வேலைத்தலமா இருக்கட்டும், நம்முடைய வீடா இருக்கட்டும், நாம் வசிக்கிறதான பிரதேசமா இருக்கட்டும், நம்முடைய பாடசாலையா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் கர்த்தருடைய வேலையை, கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை நான் அசதியாய் செய்வேனா இருந்தால் நான் சரிக்கப்பட்டேன். புரியுதா?
நான் ஒரு டாக்டராகவே இருக்கட்டுமே, ஒரு ஆபரேஷன் செய்யறதுக்கு முன்னே இல்லைன்னா ஒரு பேஷண்ட்டை பார்த்த பிறகு அந்த பேஷண்ட்டை ஜெபம் பண்ணிட்டு அப்படி இல்லைன்னா அந்த பேஷண்ட் எழுப்பி போகும் பொழுது ஒரு ஜேசிபி டாய் அப்படி சொல்லி அனுப்புறது நமக்கு ஏதாவது குறைய போதும். அப்ப அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டும். அதாவது நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதான வித்தியாசத்தை நான் உண்டு பண்ண வேண்டும். அந்த சின்ன சின்ன வாய்ப்புகளை நாங்கள் தவற விடும் பொழுது கூட நாங்கள் கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவர்களாய் நாங்கள் மாறிவிடுவோம். பிரசங்கம் பண்றது ஊழியமே கிடையாது. அரசியல்வாதிகளும் பிரசங்கம் பண்றாங்க. வார 6ஆம் தேதி எலெக்ஷனுக்காக எல்லாம் அங்கங்க ஸ்டேஜ் போட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு கிறிஸ்தவ பகுதிக்கு அல்லது ஒரு கத்தோலிக்க பகுதிக்கு போனா புத்திஸ்டாவே அந்த அரசியல்வாதி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுவான். அந்த அரசியல்வாதி புத்திஸ்டாவே இருந்தாலும் தோட்ட பகுதிகளுக்கு போகும்பொழுது இந்து கடவுளை பற்றி பேசுவான். அப்ப அவனுக்கு ஓட்டு தான் தேவையே ஒழிய அரசியல் ராபமே அவனுடைய நோக்கமா இருக்கிறதே ஒழிய அவனுக்கு சுவிசேஷம் நோக்கம் அல்ல. ஆனால் நமக்கு யாரா இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதான நோக்கம் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால் தான் கர்த்தர் நம்மை ரட்சித்து ஒரு சபையிலே சேர்த்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான ஒரு வாய்ப்பை ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புரியுது? நாங்க பெருசா செய்யறது மட்டும் ஊழியம் கிடையாது. நாங்க சமைச்சு எத்தனையோ பேரை கொடுக்கிறோம். அது அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது தேவன் அங்கீகரிக்கிறதான ஒரு ஊழியம். சாப்பாடு இல்லாதவர்கள் சாப்பாடு கொடுக்கும். எத்தனை பேர் செய்யலாம்? லட்சக்கணக்கு பணம் எடுக்கிறார். ரசம் பார்த்த மாத்திரம் அப்படி ஒதுக்கிட்டு மிச்ச 90% என்ன பண்றான்? வீட்டுக்கூலி கொடுக்கணும், பிள்ளைகளுடைய ஸ்கூல் காரியங்கள் சரி. அதுக்கு பிறகு அவங்க இன்சூரன்ஸ், நிறைய பேர் இன்சூரன்ஸ் வச்சிருப்பான். நீ செத்த பிறகும் இன்சூரன்ஸ் எதுக்கு? சிலர் வந்து அதாவது எஃப்டில போட்டு வச்சிருப்பான். சிலர் வந்து காசு அங்கங்க பதுக்கி வச்சிருப்பான். அவன் செத்து போன பிறகு பதுக்கி வச்சதுன்னு தெரியாது, போட்ட எஃப்டி எடுக்கவும் முடியாது. ஆனால் இப்பேற்பட்டதான பணம் யாருக்கு உதவ போகுது? ஆனால் இப்பேற்பட்டவர்களுக்கு நாங்கள் செய்யும் பொழுது நமக்கு எப்ப எவ்வளவு தேவையோ அப்பொழுது கர்த்தர் நமக்கு தருவார். ஏன்னா அவர் சொல்லுகிறதை நாங்கள் செய்து கொண்டோம். யாக்கோபு 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். யாக்கோபு 3வது அதிகாரத்திலே 1வது வசனம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. ஆண்டவர் என்ன சொல்றார்? அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து. ஜேம்ஸ் 3:1 யாக்கோபு 3:1 அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து அநேகர் போதகர்களாக இருப்பீர்களாக என்று சொல்லி நமக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறது. வேதமே நமக்கு ஆலோசனை சொல்லுது. என்ன ஆலோசனை சொல்லுது? நீ போதகர்களாக இருப்பீர்களாக. நீ போதகர்களாகாதீங்க, நீங்க பாஸ்டர் ஆகாதீங்க, நீங்க ஒரு என்னது ஒரு ப்ரொஃபட் ஆகாதீங்க, நீங்க ஒரு என்னது ஒரு அப்போஸ்தலன் ஆகாதீங்க. பேசிட்டு அப்போஸ்தலரை ஏன் அவங்களுக்கு அதிகமாய் வேதத்தை கற்றுக்கொள்கிறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை நாங்கள் உங்களை காட்டிலும் அதிகமாய் நாங்கள் அதை கற்றுக்கொள்கிறதுனாலே ஒவ்வொரு வார்த்தையின்
ஆழங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிக்கிறதுனாலே அந்த வார்த்தையின்படி நாம் வாழாத பட்சத்திலே அந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தாத பட்சத்திலே என்ன இருக்குதா? என்ன இருக்குது? ஆக்கினை. அதுதான் நரகத்தில் நாங்கள் அனுபவிக்க போறோம். கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில அசட்டையாய் நாங்கள் எடுத்து நாங்கள் பயன்படுத்துவோமானால் என்னுடைய லாபத்துக்காக, என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக, என்னுடைய குடும்பத்தின் செழிப்புக்காக, நலனுக்காக, நான் வசதி வாய்ப்பாய் வாழ வேண்டும் என்பதற்காக என் ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் திரித்து பேசுவோமாயிருந்தால் என்ன வருமா? அதிக ஆக்கினை. ஒரு தரம் சூடாக்குற நெருப்பை காட்டிலும் ஒரு முறை சூடாக்குகிற அந்த நெருப்பை காட்டிலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போட்டதான அந்த நெருப்பு சூளை 7 மடங்கு சூடேற்றப்பட்டது. அப்ப ஏன் அந்த 7 முறை கூட சூடேற்றப்பட்டது? அவர்கள் தேவனை மறுதலிக்கவில்லை, அதனால ராஜாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுக்கு தலைவணங்கவில்லை என்பதற்காக எரிந்து அணைந்து போகிறதான அந்த சூளையே 7 மடங்கு சூடேற்றப்பட்டது. ஆனால் நரகத்தில் இருக்கிறதான நெருப்பு அது ஒரு நாள் அழியாது, அது ஒரு நாளும் அப்படியே மங்கி போவாது. அது எத்தனை 180 டிகிரில இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் இருக்கும். அது குறையவும் குறையாது, கூடவும் கூடாது. அப்பேற்பட்டதான ஆக்கினை நமக்கு வரும். கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் சரியாய் செய்யவில்லை. அப்ப ஊழியனுக்கே இந்த பாடுன்னு சொன்னா மற்றவங்களுக்கு தப்பு வழி இருக்குமா? ஊழியன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுனால அவனுக்கு அதிக ஆக்கினை. அதை அவன் சரியாய் உங்களுக்கு போதிக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு அதிக ஆக்கினை. அவன் அதை திருத்தி உங்களுக்கு சொல்லி தந்தால் அதற்கும் அதிக ஆக்கினை. உங்களை எப்படி உங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், உங்களை சமாளிக்க வேண்டும், சபை மக்களை எப்படியாயும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பட்டர் பூசி ஜாம் பூசி பேசினா அவனுக்கு அதிக ஆக்கினை. ஐயோ அவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானே வராங்க, அவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தா அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தி அனுப்பணும், அவங்களை கடிந்து கொள்ள கூடாது, அவருடைய தவறுதல்களை சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஏற்ற விதமான பிரசங்கங்களை, செய்திகளை நாங்கள் ஆயத்தப்படுத்தி பேசினால் நமக்கு அதிக ஆக்கினை. ஊழியம் செய்து நமக்கு அதிக ஆக்கினை தேவையா? சொல்லுங்க. இந்த பூமியில நானும் நாங்களும் வாழ போகிறது மிஞ்சி மிஞ்சி போனா 80 வருஷம். 80 வருஷம் நாங்க இப்ப வாழ்வோமோ நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கைக்கு இப்பொழுது உத்தரவாதமே கிடையாது. உத்தரவாதம் கேரண்டி காண சரியா? எது எப்பொழுது சம்பவிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. சிலியில சுனாமி அலர்ட் வந்திருக்குது. 7.4 ரெக்டருக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தேசம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படியெல்லாம் அநேக காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் பொழுது
நாங்க எவ்வளவு காலம் வாழ்வோம், நாங்க எப்ப சாவோம் யாருக்குமே தெரியாது. எப்பொழுது நான் மரித்தாலும் நான் கர்த்தருக்குள் மரிக்க முடியாது. கர்த்தருடைய வருகையின் பொழுது நான் முதலாவது எழுந்திருக்கத்தக்கதாகவும் நான் சரியா இந்த பூமியில வாழ்ந்து எனக்கு கொடுக்கப்பட்டதை செய்து நான் மரிக்க வேண்டும் என்கிறதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அப்ப போதகர்களுக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஐயோ, நமக்கு இந்த சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணவே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, ஊழியம் செய்யவே நமக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, 10 வருஷமா 20 வருஷமா நாங்க வந்து போயிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். சில சபைகளிலே நினைக்கலாம், நம்ம சபையில எல்லாருக்குமே ஊழியம் நம்ம கொடுக்கிறோம். ஆனால் கொடுக்கிற ஊழியத்தை நாங்கள் தகுதியோடு கூட செய்ய வேண்டும், சரியாய் செய்ய வேண்டும். ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு நாங்கள் செய்ய வேண்டும். ஏனோ தானோ எனக்கு கிடைச்சிருச்சு, நான் இன்னைக்கு ஊழியம் செய்யணும், அதனால அப்படி கிடையாது. கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார் என்று சொன்னார், அந்த வாய்ப்பை நான் சரியாய் பயன்படுத்திக் கொள்கிறேன். அப்படி இல்லை என்று சொன்னால் ஆக்கினை தீர்ப்புக்கு நாங்கள் உட்பட வேண்டியதாய் மாறும். 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே வேதத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1:10. 2 Peter chapter 1 verse 10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நான் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை எதற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை உறுதியாக்கும்படி நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சிலர் வந்து நான் சுவிசேஷகராய் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் சுவிசேஷ ஊழியம் செய்யும்படிக்காய் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி சில வருஷங்கள் நாங்கள் அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்வோம். இப்படியே செய்துட்டு போகும் பொழுது திடீர்னு நமக்கு ஒரு சிந்தனை வரும், இப்படியே நாங்க ஓடிட்டு இருந்தா நாம என்னைக்கு செட்டில் ஆகிறது? எனக்குன்னு ஒண்ணும் இல்லையே, என்னுடைய குடும்பத்துக்கு என்று ஒண்ணும் இல்லையே. அப்படி நாம நினைச்சு அந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? போதகர்களாய் மாறுவார்கள். போதகர்களாய் மாறி அவர்களுடைய அழைப்பை விட்டு, அவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுதலை விட்டு சபையை ஆரம்பித்து அதுல செட்டில் ஆயிடுவாங்க. சபை வளருமா வளராது? சபை வளருமா வளராது? சொல்லுங்க, வளருமா வளராது? வளருமா வளராது? ஓஹோன்னு வளரும். புரியுதா? ஏன் வளரும்? அழைப்பு விட்டாச்சு, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலை அலட்சியப்படுத்தியாச்சு. இல்ல, உன்னுடைய அழைப்பு சபை ஊழியம் கிடையாது, உன்னுடைய ஊழியம் சுவிசேஷ ஊழியம். அதனால எவ்வளவுதான் முக்கி சபை ஊழியம் செய்தாலும் சபையில வளர்த்தி இல்ல அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்தினால் என்ன ஆகும்? அதை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனா பிசாசு என்ன செய்கிறான்? இதை அவனுக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொள்கிறான். திரளான ஜனங்கள் வருவார்கள், அந்த இடத்திலே சபை வளரும், சபை கட்டிடம் வாங்குவார்கள், வாகனங்களை வாங்குவார்கள், வீட்டை கட்டுவார்கள், கிளை சபைகளை ஏற்படுத்துவார்கள், இன்னும் அநேக ஊழியர்களுக்கு உதவி செய்வார்கள், ஊழியர்களை வைத்து தாங்குவார்கள். இது எல்லாம்
ஆனா எது இல்ல அன்னைக்கு கர்த்தருடைய அழைப்பு அன்னைக்கு கர்த்தர் எதற்காய் தெரிந்து கொள்ளாரோ அந்த தெரிந்து கொள்ளுதலை நாங்கள் என்ன செய்தோம் விட்டு விட்டோம். ஆனால் அந்த இடத்தை பிசாசு என்ன செய்கிறான் அவனுக்கு ஏதுவாய் அவன் பயன்படுத்துகிறான். அதனால் கடைசியிலே நமக்கும் பரலோகம் கிடையாது. ஆனால் நம்மை நம்பி அதாவது அந்த சபையை நம்பி வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் அவர்களை எப்படி ஆள கொண்டு போயிடுவார். புரியுதா? இன்றைய நாளில் அதுதான் அநேக இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. தங்கள் அழைப்பையும் தங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் அவள் உறுதி செய்யாதபடிக்கு அப்படியே உறுதி செய்திருந்தாலும் காலப்போக்கிலே காலத்தின் கட்டாயத்திலே அதை அவர்கள் நிராகரித்து தங்களுடைய இஷ்டத்துக்கு ஓட ஆரம்பித்திருக்கிறார். அதனாலதான் நான் இப்பவும் கூட கர்த்தருடைய பீடத்திலே இருந்து நான் சொல்லுகிறேன். அப்பப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்கறது உண்டு. ஆண்டவரே நீங்க என்ன இதுக்கு தான் அழைச்சிருக்கிறீங்களா? இந்த ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இந்த ஊழியத்தை யார்கிட்டயாவது கொடுத்து நான் என்னுடைய ஊழியத்தை நான் செய்யறேனே. கற்பித்தலிலே அப்ப அந்த கற்பித்தல் ஊழியத்தில் அதாவது நான் அந்த போத ஊழியத்திலே நான் போறேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட அநேக நேரங்களில் நான் கேட்டிருக்கிறேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து சபைக்கு வரும் பொழுது அன்னைக்கு பார்த்தா யாராவது ஒரு புதிய ஒரு ஆத்மா வந்து நிற்கும். அதுக்கு பிறகு அந்த ஆத்மா இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இதை நான் பார்த்தது அனுபவித்தது அநேக தனங்கள் உண்டு. இது ஏற்கனவே நான் அநேக முறை சபையில சொல்லியும் இருக்கிறேன். அப்ப இதுல இருந்து என்ன எனக்கு தோன்றுகிறது, கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பும் அவர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கமும் இதுதான் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சபை வளர்கிறதில்லை, அதாவது மற்ற சபைகளை போல் வளர்கிறதில்லை. அதை குறித்து எனக்கு அக்கறையும் இல்லை. ஏன் என்று சொன்னால் சபை கர்த்தருடைய இது எவ்வளவு வளரணும், எத்தனை பேர் இருக்கணும், எத்தனை பேர் ஆராதிக்கணும்ன்றது அவருடைய சித்தம். 7000 இந்த ஸ்தலத்துக்கு வாடகை கொடுக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். 15,000 20,000 25,000 30,000 கொடுக்கும் பொழுதும் கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு 70,000 ரூபாய் கொடுக்கும் பொழுதும் கர்த்தர் கூட வேற இருக்கிறார். அவர் இந்த ஸ்தலத்திலே நம்மை வைக்கவில்லை என்று சொன்னால் இதை என்னால சமாளிக்க முடியாது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் தேவை. அப்போ ஒரு மாசத்துக்கு 4 வாரம் வந்துச்சுன்னா எவ்வளவு? 1,20,000 ரூபாய். வீட்டுக்கு 45,000 ரூபாய். இப்படி எவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. சபையிலே வருகிறதான தசமபாகம் காணிக்கை எவ்வளவு என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? நம்முடைய சபையில எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்ப இவ்வளவு பேரை வைத்து இவ்வளவு பெரிதான காரியங்களை எப்படி செய்ய முடியும்? அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் சரியாய் உறுதி செய்தபடியினால் கர்த்தர் இதுவரையிலும் நேர்த்தியாய் நடத்துகிறார். எனவே கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைப்பாராய் இருந்தார். அந்த ஊழியம் என்ன என்று சொல்லி சரியாய் இனம் கண்டு கொண்டு நீங்கள் தைரியமாய் வாங்க. கர்த்தர் உங்களை நடத்தும். தெரிந்து கொள்ளுதல், அழைப்பு அது உறுதியாக இருக்க வேண்டும். புரியுதா? ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. கருணாவை
කරුණාවෙන් කැඳවීමයි වෙනස් වෙන්නේ. அவர் நம்மை அழைத்த அழைப்பும் දේවාංශිකී කැඳවීමයි நமக்கு கிருபையாய் கொடுத்த கிருபை வரங்களும் අපිට කරුණාවෙන් දීපු පළතුර அது மாறாது. ඒක වෙනස් වෙන්නේ නැහැ. அதை வைத்து ඒක කියලා நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது. අපිට තීරණයක් ගන්න බෑ. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். දේවාංශාවේ මාංශ கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். கர்த்தர் என்னை நடத்துகிறார். கர்த்தர் என்னை பாவிக்கிறார். அப்படி நாம தப்பு கணக்கு போட்டுறோம். கர்த்தர் கொடுத்தால் அதை எடுக்க மாட்டேன். அவர் கொடுத்த கிருபை வரங்கள் மாறாது. அவர் என்னை அழைத்த அழைப்பு மாறாது. ஆனால் இதை நான் தப்பாய் கர்த்தர் என்னோடு கூட இல்லாமல் நான் என்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு என்னுடைய இச்சைகளுக்கு ஏற்ற விதமாய் வாழ்ந்து கொண்டு என்னுடைய சுய லாபத்துக்காய் நான் ஊழியம் செய்து கொண்டு கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நான் மேன்மை பாராட்ட முடியாது. கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். எப்படி பயன்படுத்துவார்? அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்னை அழைத்திருக்கிறார் அவருடைய உன்னதமான ஊழியத்தை செய்யும்படியா, அவருடைய ஊழியத்தை செய்யும்படியா எனக்கு கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசன வரமாய் இருக்கட்டும், சுகப்படுத்துகிற வரமாய் இருக்கட்டும், வெளிப்பாடுகளாய் இருக்கட்டும், அற்புத அடையாளங்களை செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்திற்கென்று கொடுத்தது. உயிரோடு இருக்கும் வரை அது மாறாது. ஆனால் மரித்த பின்பதாக நான் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால் ஊழியம் என்கிறது லேசு கிடையாது. ஊழியத்திலே இருக்கிறவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது எதுவா இருக்கலாம். சுதர்ஷினி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஊழியம் செய்கிறார். சிஸ்டர் பபி ஜப ஊழியங்கள் செய்கிறார்கள். பிள்ளைகள் வந்து வாலிப ஊழியம் செய்கிறார்கள். என்னுடைய மனைவி என்னோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் என்னோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறார்கள். இன்னும் சபையிலே அநேக தலைவர்கள் என்னோடு கூட சேர்ந்து ஊழியத்தை செய்கிறார்கள். ஆனால் யார் எதை செய்தாலும் நாங்கள் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்த தாளந்துகளுக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் என்னை அழைத்த அழைப்புக்கு நான் உண்மையாய் உத்தரவாதமாய் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கருத்திலே கொண்டு நாங்கள் வேலை செய்ய வேண்டும். அது மாறாது. கர்த்தர் கொடுத்த வரங்கள் மாறாது. ஆனால் நாங்கள் மாறி இருக்கிறோம். அது நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் நியாயத்திலே நிறுத்தும் பொழுது அது நமக்கு தெரியும். ஆண்டுடைய வருகையிலே போனால் தெரியும். கைவிடப்பட்டோமானால் நாங்கள் அதை தவறாய் செய்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். அவருடைய வருகையிலே போகத்தக்கதாய் நாம் எதை செய்தாலும் அப்படியாய் செய்ய வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 3வது வசனம் வரை. எபேசியர் 4:1 தொடங்கி 3 வரை. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, சொல்லுங்க, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியில் ஒருவரையொருவர் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இப்போது உங்களுக்கு புரிஞ்சுதா? போயிட்டு ஒரு 10 தரம் வாசிச்சு பாருங்க. நான் இன்னும் ஒரு முறை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து
நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். කැළවීමට ආරම්භ වෙන්න ඕනේ. நீங்கள் எதற்காய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், ඔබට දේව වහන්සේ කැළවීම. உங்களுக்கு கர்த்தர் என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்து புரிந்து மிகுந்த மனத்தாழ்மையும் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாங்க, அப்ப நான் தான் பெரிய ஆள். என்னது நீ இங்க உட்கார், நீ அங்க உட்கார், நீ அங்க உட்கார். சூப்பர்வைசர் கிடையாது. சூப்பர்வைசர் வேலை ஊழியத்துல கிடையாது. அப்ப என்ன சொல்லுகிறது, பொறுமை மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். சாந்தம் இருக்க வேண்டும், ஊழியம் செய்கிறதுக்கு நீடிய பொறுமை வேண்டும். யாரு எப்ப எப்படி மாறுவாங்க நமக்கே தெரியாது. ஏன்னா நாங்க ஊழியம் செய்கிறது மனுஷர்களுக்கு. கடைசி நாட்களில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். சுபாவ அன்பில்லாதவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆவியிலே உண்மை இல்லாதவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படாதவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இருமாப்பானவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இப்பேற்பட்டவர்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருப்பாரானால் அவருடைய சுபாவத்துக்கு ஒத்த சுபாவம் அல்லது அவர்களோடு கூட நாங்கள் எதிர்த்து மல்லுக்கு நிற்காதபடி சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். மனமேட்டிமையினாலோ பெருமையினாலோ அப்படி இல்லைன்னு சொன்னா நான் தான் பாஸ்டர் அப்படின்ற அந்த தலைமைத்துவ மோகத்தினாலோ நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படி செய்ய முடியாது. என் ஆண்டவரே அப்படி செய்ய கிடையாது. சபையை டிசிப்ளினா, அதாவது ஒழுக்கத்தோடு கூட நடத்த வேண்டும். ஆனால் அதை நாங்கள் இருமாப்பாய் நாங்கள் பயன்படுத்துவோம். வேதம் என்ன சொல்லுகிறது, அதன்படி நடக்கிறதுக்கு அவர்களை நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் அவர்களை அடிமைப்படுத்தி நடத்த நமக்கு அதிகாரம் கர்த்தர் கொடுக்கவில்லை. ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியில் ஒரு மனப்பான்மையை காத்துக் கொள்ளுகிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆவியிலே ஒரு மனப்பாட்டை நாங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் அநேக வேறுபாடுகள் இருக்கும், நம்மிடத்தில் முரண்பாடுகள் இருக்கும். அப்படி முரண்பாடுகள் வரும் பொழுது கர்த்தர் நம்மை அழைத்திருப்பாரானால் அந்த அழைப்புக்கு உத்தரவாதிகளாக இருந்து அந்த அவர்கள் அழைத்த அழைப்பிற்கு இணங்க நாங்கள் அவர்களை நடத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதற்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என் நிமித்தமாய் ஒரு ஆத்துமா இடறி போனாலும் அந்த ஆத்மாவுக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது யாராயிருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, சகோதர நிமித்தமாய் ஒரு ஆத்மா இடறி போனாள், அந்த ஆத்மா பின்மாறி போனாள், அந்த ஆத்மா தேவனை விட்டு போனாள், அந்த ஆத்மாவுக்கு உத்தரவாதம் சபை கிடையாது, சபை போதகரும் கிடையாது. யாரினால் இந்த ஆத்மா பின்மாறி போனதோ அந்த ஆத்மாவுக்கு உத்தரவாதம் அந்த ஆத்மா போக காரணமாக இருந்தவர்கள். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த ஆத்மாக்களை ரட்சித்திருக்கிறார். நம்ம இஷ்டப்படி அவர்களை பேசவோ அவர்களை நடத்தவோ நமக்கு அதிகாரம். சபைக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும் அந்த சபை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாத பொழுது, ஏன்னா ஆண்டோட வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிற அதே நேரத்தில் அவர்களை நாங்கள் இந்த ஆவிக்குரிய ஒரு மனப்பாட்டிலே நாங்கள் அவர்களை காத்து கொண்டு வருகிறோம்.
எப்படியாயிலும் அவங்களை கரை சேர்த்துடணும், எப்படியாயிலும் அவர்களை பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றிடணும். அப்படி நாங்க அந்த பாடுகளோடு கூட அந்த ஆத்துமாக்களை நாங்கள் நடத்தும் பொழுது இந்த ஊழியத்தில் இருக்கிற வேறொருவரினாலே இந்த பிளவுகள் உண்டாகுமானால் அதற்கு உத்தரவாதம் அவர்கள். எனவே அதை குறித்து நாங்கள் கவனமாய் ஜாக்கிரதையா இருக்கிறோம். அது யாராயிருந்தால், அது எந்த ஊழியமாய் இருந்தால், எனவே நாங்கள் நிதானமாய் நாங்கள் ஆவியிலே ஒருமனப்பாட்டை நாங்கள் காட்டுகிறோம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 7:20. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். நம்மை ஆண்டவர் எதுக்கு அழைத்திருக்கிறார்? எதற்காக அழைத்திருக்கிறார்? ஏன் அழைத்திருக்கிறார்? எதை செய்யும்படியாய் அழைத்திருக்கிறார்? எந்த நோக்கத்துக்காய் அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து அந்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அந்த அழைப்பின் நிலைமையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அந்த நிலைமையில இருந்து நான் வேற நிலைமைக்கு போக முடியாது. ஏனென்றால் கர்த்தர் என்னை அந்த நிலைமையில தான் அழைத்திருக்கிறார். அந்த நிலைக்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் கர்த்தர் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் வரைக்கும் அந்த நிலையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அது முதலாவது. அதே கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 7:24 சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பதாக நிலைத்திருக்க கடவன். 7:24 அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பதாக நிலைத்திருக்க கடவன். நாங்க யாருக்கு முன்பதாக நிலைத்திருக்கணும்? முதலாவது, நான் என்னை அழைத்த இடத்திலே நான் நிலைச்சிருக்கணும். இரண்டாவது, என்னை அழைத்த தேவனுக்கு முன்பதாக நான் நிலைத்திருக்கணும். இங்கேயும் அங்கேயும் அப்படியே ஜிக்ஸாக்கா ஓடிட்டே இருக்க முடியாது. அதான் யோனாவுக்கு நடந்தது. நினிவேக்கு போக முடியாது கர்த்தர் சொன்னார். யோனா எங்க போனா? எங்க போனா? எங்க போனா? எங்க போனா? யோனா நினிவேக்கு போக முடியாது கர்த்தர் அழைத்தார். யோனா எங்க போனா? உங்களுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கணும், பைபிள் ஸ்கூல்ல பைபிள் ஸ்டடியை விட்டுட்டு சண்டே ஸ்கூல் எடுக்கணும். எங்க ஓடி போனா? தர்சிஸ் ஓடி. அதே போல நான் ஓட முடியாது. கர்த்தர் என்னை நினிவேயிலே வைத்திருப்பாரானால் நான் நினிவேயிலே தான் இருக்கவேன். எனக்கு நினிவே முடியாத ஆண்டவரே, எனக்கு உம்மை பத்தி தெரியும் ஆண்டவரே, உம்மை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே, அதனால நான் இங்க இருக்க முடியாது, நான் இங்க போகிறேன். அங்க போனாலும் கர்த்தர் அடிக்க நினைச்ச நேரத்தில் அடிச்சு நம்மளை. எனவே ஊழியம் என்கிறது லேசான காரியம். கர்த்தர் சொல்லுகிற விதமாய் செய்கிறது தான், தேவனுடைய விருப்பத்தின் படி செய்கிறது தான், தேவனுடைய பிளானின் படி செய்கிறது தான் ஊழியம். நம்ம பிளான் கிடையாது. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, எப்படி பாஸ் ஊழியம் இருக்கு, மினிஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்குது? அவர் நடத்துகிறார். அவர் ஊழியத்தில் நான் ஒரு வேலைக்காரன் மட்டும்தான். அவர் சொல்லுகிறதை நான் செய்கிறேன், செய்கிறதற்கு எனக்கு சம்பளம் கொடுக்கிறாரு. அவர் நடத்தி கொண்டு அவர் நடத்துகிற ஊழியத்திலே நான் என்னுடைய பங்கை நான் செய்து கொண்டேன்.
என்னுடைய நிலையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். මගේ ස්ථානයේ මම ඉන්නවා. என் தேவனுக்கு முன்பதாய் என்னை அழைத்த அழைப்பிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். මගේ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ මම කැමරේ அதனால் இந்த திருச்சபை ஊழியத்திலே 18 வருஷங்கள் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறார். ඒ නිසා මේ සභා සේවයේ අවුරුදු 18ක් අපි සමග ஹalleluya. இல்லைன்னு சொன்னா எப்பயோ ஓடி போயிருந்திருக்கும். නැත්නම් කොයි වෙලාවෙද அந்த உபத்திரவங்கள், பாடுகள், ආපු ප්‍රශ්න, நிந்தனைகள், அவமானங்கள், පුරගලේ நெருக்கங்கள், ප්‍රශ්න, போராட்டங்கள், පුරගලේ என்னால் உண்டான பிரச்சனைகள், මගෙන් ඇති වුණ சபையால் உண்டான பிரச்சனைகள், සභාවෙන් ඇති இப்படி වුණ அநேக காரியங்களுக்கு மத்தியில் இன்றும் நிற்கிறதற்கு ஒரே ஒரு காரணம், මේ වගේ ගොඩක් දේවල් සිදු වෙලා අද ජීවත් වෙන එකේ ஒன்று கர்த்தருடைய கிருபை, ඒකත් දෙවියන් වහන්සේ இரண்டாவது அவர் அழைத்த அழைப்பு, දෙවියෝ යාගේ හැදෙන්නේ அவருடைய தெரிந்து கொள்ளுதல். ඊට පස්සේ දෙවියන් වහන්සේගේ இது சரியா இருக்கிறதுனாலே මේකේ හරියට எத்தனை வருஷங்களாகியும் கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். අවුරුදු කොච්චරක් ගියත් දෙවියන් වහන්සේ අපි රැගෙන යනවා. ஹalleluya. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிறவர்கள், හැමෝම සේවය කරන අය. என்னை கேட்கிற அநேகர் ஊழியம் செய்கிறவர்கள் இருப்பார்கள். ගොඩක් අය සේවය කරන ஆனால் யார் எதை செய்தால் නමුත් කවුරු මොනවා කරා கர்த்தர் சொல்லுகிறதை மாத்திரமே நாங்கள் ஊழியத்தில் செய்ய வேண்டும். දෙවියන් වහන්සේ කියන එක විතරයි අපි සේවය කරන්නේ. ஏனென்றால் இந்த ஊழியம் கர்த்தருடைய, ඒ කිව්ව මේ සේවයේ දෙවියන් அவர் වහන්සේ ரத்தத்தை சிந்தி சபையை ஏற்படுத்தினார். දෙවියන් වහන්සේ මේ දීන මේ සභාව சபை ஏதோ தன்னால எழும்ப கிடையாது. සභාව නිකන් හම්බ වෙන්නේ என் ஆண்டவர் ரட்சிக்கும்படியாய் பூமிக்கு வந்தார். දෙවියන් වහන්සේ ගණනකට මේ පොළොවට தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். ගැලවීමේ අනුමත நிறைவேற்றினதான அவருடைய ரட்சிப்பின் திட்டம் தொடர வேண்டும் என்பதற்காக ඉෂ්ට කරපු දෙවියන් වහන්සේ ගැලවීමේ සැලසුම அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார். තමන් වෙනුවෙන් ඒ අපොස්තල அந்த அப்போஸ்தலருடைய தியாகத்தினாலே, ඒ අපොස්තලවරු அவருடைய இரத்த சாட்சியான மரணத்தினாலே මරණය இந்த නිසා சபையானது இவ்வளவு பறந்து விரிந்திருக்கிறது. මේ සභාව අද මෙච්චරක් ඇති වෙලා තියෙනවා. என்னுடைய மேன்மையினாலோ நம்முடைய மேன்மையினாலோ கிடையாது. අපේ නම නිසා නෙමෙයි. ஆண்டவருடைய தியாகத்தினாலும் அப்போஸ்தலருடைய தியாகத்தினாலும் දෙවියන් වහන්සේගේ අපොස්තලවරුන්ගේ පීඩාව ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஊழியத்தை ඇති කරපු මේ සේවය கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறதான அந்த ஊழிய ஸ்தானங்களிலே දෙවියන් වහන්සේ මාව කියලා කියනවා මේ கர்த்தர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், දෙවියන් වහන්සේ මාව කැඳ என்னை அழைத்த நோக்கம் என்ன, எதற்காய் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அந்த தெரிந்ததன் நோக்கம் என்ன, அந்த தெரிந்ததன் நிமித்தமாய் நான் என்ன செய்ய வேண்டியவனாய் இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டியவனாய் இருக்கிறேன் என்பதை நாங்கள் ஆவியானவரிடத்தில் கேட்டு நாங்கள் செய்யும் பொழுது கர்த்தருடைய வேலையை நாங்கள் நேர்த்தியாய் செய்வோம். ஹalleluya. ஒரு நாளும் கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்ய நம்மால் எவ்வளவு மேக்சிமம் இவ்வளவு நல்லா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மனைவியுடைய கால் பிரச்சனை இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு மத்தியிலும் ஒவ்வொரு சனிக்கிழமை உண்மையாய் தன்னுடைய ஊழியங்களை செய்து வீட்டிலையும் ஊழியம் செய்வார், வேலை செய்வார். அந்த வீட்டில் செய்யும் பொழுது அவர்களோடு கூட சேர்ந்து மற்றவர்களும் பிள்ளைகளும் நானும் சேர்ந்து உதவி செய்ய வேண்டியவர்களாக சபையிலே அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது இது அவங்க ஊழியம் தானே, அது அவங்க ஊழியம் கிடையாது. இது கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்கிறார். அவர்களோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை இன்னும் அழகாய் செய்ய, நேர்த்தியாய் செய்ய நம்மால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்வோம். சபை, இந்த சபையை நடத்தும்படிக்கு கர்த்தர் என்னை தற்காலிகமாய் வைத்திருக்கிறார். எவ்வளோ நாளுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற நாள் வரைக்கும் இதை நான் சரியாய் செய்ய, தேவ திட்டத்திற்கு அமைய செய்ய, தேவனுடைய நோக்கத்திற்கு ஏற்ப செய்ய சபையில இருக்கிற அத்தனை ஊழியர்களும் தலைவர்களும் எனக்கு உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாருமே இந்த சபையில இருந்து தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, நம்ம வீட்டுக்காக செய்யல, வீட்டுக்காக செய்யல. எனவே கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை அசதியாய் நாங்கள் செய்வோமானால் நாங்கள் சபைக்கு அது சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்க. அந்த சின்ன ஜோஷுவாவுக்கு ஆலயத்தை பெருக்கி மொப்பண்ணி படியெல்லாம் சுத்தமாக்கணுன்ற அந்த அந்த மைண்ட் செட் அவருக்கு இப்பவே இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் சரியா செய்கிறதுக்கு நான் உத்தரவாதமாயிருக்கிறேன்.
සූදානම්. ஏன்னா ஆண்டவர் என்னிட்ட தான் வந்து கேட்பாரு, ඒක දෙවියන් වහන්සේ මගෙන් තමයි உன்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தனே, විශ්වාස කරලා මේ සේවය දුන්නා. இல்லையே நீங்க கொடுக்கல ஆண்டவரே, பாஸ்டர் தானே கொடுத்தாரு. ඔයා දුන්නේ නැහැ පාස්ටර් දුන්නේ. நான் தான் கொடுத்தேன். මම තමයි දුන්නේ. ஏன் கொடுத்தேன்? ඇයි දුන්නේ? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் சொன்னதா இருக்கும். දෙවියන් වහන්සේ දෙන්නේ කියලා මම දුන්නා. அதனால் அதை அந்த கர்த்தர் நமக்கு கொடுத்ததை நாங்கள் சரியாய் செய்வோம். දෙවියන් වහන්සේ දීපු එක අපි හරියට කරනවා. எனவே இந்த ஊழியம் என்கிறது லேசான காரியம். සේවය කියන්නේ ලේසි දෙයක් නෙවෙයි. அது கர்த்தருக்கு செய்கிறது. ඒක දෙවියන් වහන්සේ කරනවා. சாதாரண ஸ்தாபனத்துக்கு ஒரு சபைக்கோ செய்யறது கிடையாது. නිකන් ස්ථානයකට සභාවට சபையை உண்டாக்கினவருக்கு செய்கிறது. සභාව ඇති කරපු කෙනා. எனவே இதில் நாங்கள் கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கும் பொழுது අපි පොඩි දෙයකින් අපි අවබෝධ கர்த்தர் நம்மை அநேகத்துக்கு அதிபதியாய் දෙවියන් වහන්සේ අපි ගොඩක් දේවල් වලට Hallelujah. අනිත් කෙනෙක් වෙනවා. கேள்விகள் ஏதாவது இருக்கிறதா? தொடர்ச்சியாய் நாங்கள் ஊழியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். අපි යන කාලේ අපි සේවය ගැන ඉගෙන ගන්නවා. ஊழியங்களை குறித்து සේවය ගැන யார் கர்த்தர் ஊழியம் செய்ய வேண்டும், කවුද දෙවියන් වහන්සේ ஊழியம் எப்படி செய்ய வேண்டும், සේවය කොහොමද? எதற்காய் ஊழியம் செய்ய வேண்டும், සේවය කොහොමද? ஊழியத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னது, සේවය දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. ஆவியானுடைய வரங்கள், සුදානන ஆவியானுடைய கனி, பலன், ඵල அதோட கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம், දෙවියන් වහන්සේ දෙන්නා වාලේ கர்த்தர் நம்மை பயன்படுத்த கொடுக்கிறதான வரங்கள், දෙවියන් වහන්සේ අපිට දෙන්නා இது எல்லாவற்றையும் நாங்கள் இந்த ஊழியத்தின் தலைப்பிலே நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ඒ ඔක්කොම අපි ඉගෙන ගන්නවා. கற்றுக்கொள்வோம். ඉගෙන ගමු. கர்த்தருடைய அபிஷேகத்தோடு கூட දෙවියන් වහන්සේගේ ආයතන கர்த்தருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதி செய்து கொண்டு දෙවියන් වහන්සේ කැඳවීමේ තෝරා கர்த்தருக்கு உண்மையா இருப்போம். දැනගෙන අපි ආවොත් கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ අපිට ආශිර්වාද ஜெபம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டதான் நம்முடைய பிள்ளைகளுக்காய் சோதரர், நேரலையிலே கேட்டு கற்றுக்கொண்டதான் நம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே வராதபடிக்கு ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு முடியாமல் போன காரணங்கள் உண்டு. அவர்களும் இதை பார்த்து கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்கிறார். இந்த நாளிலே ஆரம்பித்த இந்த பாடத்தை ஆண்டவருடைய தொடர்ச்சியாய் நாங்கள் ஆவியானோட அனுக்கிரகத்தோடு கூட, ஆவியானோடைய போதிப்போடு கூட நாங்கள் கற்று ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்நாளிலே அபியாசப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறார். தொடர்ந்தும் தேவ கரமும் கிருபையும் மாறாத தேவ பிரசன்னமும் எங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். தேவ கிருபைக்கு ஒப்புக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே. ஆமென்.